शिष्टा है लेकिन एक दो के स्नेही तब बनेंगे जब संस्कार और संकल्पों को एक दो से मिलाएंगे। इसके लिए सरलता का गुण அவ்யக்த இஷாரா ஒருவருக்கொருவர் அன்பை கொடுப்பது, ஒருவர் மற்றவரின் சமஸ்காரங்களை அறிந்து கொள்வதும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருப்பதும் மாலையின் மணிகளின் விசேஷத்தன்மையாகும். இருப்பினும் உங்கள் சமஸ்காரங்களையும் எண்ணங்களையும் ஒருவருக்கொருவர் ஒத்திசைக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க முடியும். இதற்காக எளிதான தன்மை மற்றும் இலகுவாக இருக்கும் நற்பண்புகளை கிரகியுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ड्रामा में बहुत सारे एक्टर्स होते हैं சாந்தி. और अलग இன்றைய अलग தலைப்பு ஒருவருக்கொருவர் அன்பை கொடுப்பது. தீதி சொல்றாங்க, நாடகத்துல எல்லாருக்கும் ऐसा नहीं हो ஒவ்வொரு सकता பாகம் இருக்கு. कि सभी एक जैसी एक्टिंग करें, एक जैसे संस्कार हो। तो संस्कारों में तो எல்லாருமே बहुत நாடகத்துல सारे விதவிதமா தான் நடிப்பாங்க. ஒரே மாதிரி எல்லாருடைய நடிப்பும் இருக்காது. ஏன்னா எல்லாருடைய சமஸ்காரமும் இருக்கும். விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி இருப்பாங்க. அப்ப அங்க சச்சரவு ஏற்படுகிறது. எல்லாருடைய பாகமும் வேறையா இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க பாகத்தை நடிக்கணும். இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஒருவருக்கொருவர் வித்தியாசங்கள் இருக்கும். நிர்மல் சாந்த தாதி பற்றி எனக்கு நினைவிருக்கிறது. அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய அஹ், அவங்களுடைய ஒரு குணாதிசயம் எப்பொழுதும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப நல்ல குணமா இருப்பாங்க. ரொம்ப பணிவுத்தன்மையோட இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தாங்க. நாங்கெல்லாம் சின்னவங்களா இருக்கும்போது அவங்க இவங்க அப்படி அவங்க அப்படி அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு சிஸ்டர் தாதி கிட்ட போனாங்க. நானும் அங்க இருந்தேன். தாதி கிட்ட அவங்க சொன்னாங்க, தாதி அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாதி சொன்னாங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் அவங்க இப்படிதான் செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு புதுசு இல்ல. அப்போ உங்களுடைய பாகத்தை நீங்க செய்யுங்க. அவங்களுடைய பாகத்தை அவங்க செய்யறாங்க, உங்களுடைய பாகத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு தாதி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வழியில பார்க்கும்போது சரியாகத்தான் இருக்கிறாங்க. நம்முடைய பாகத்தை நாம செய்வோம், அவங்களுடைய பாகத்தை அவங்க நடிக்கட்டும் அப்படின்னு தாதி சொன்னாங்க. அவ்யக்த சிக்னல்ல பாபா கூட இன்றைக்கு சொல்ற விஷயம் ரொம்ப அழகான விஷயம். அவங்களுடைய சுபாவம் உங்களுக்கு தெரியுது, அதுதான் அவங்களுடைய பழக்க வழக்கம், இதுதான் அவங்களுடைய இயல்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி நீங்க மாத்த முடியும்? ஆனா அவங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ளணும். அவங்களோட சேர்ந்து உங்களுடைய பாகத்தை நீங்க நடிக்கணும். இதுல ஒருவர் மற்றவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளுங்கள். சமஸ்காரத்தை ஒருவர் மற்றவருடைய சமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருவர் மற்றவருடைய சமஸ்காரத்தை அறிந்து கொள்ள வேணும். அன்போடு, நிறைய அன்போடு, நிறைய இணக்கமாக எல்லார் கூடயும் நாம இருக்கணும். சமஸ்காரம் வேற வேறையா இருக்கு அப்படிங்கறதால அவங்களோட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பாகத்தை அவங்க நினைக்கணும். இதுவே மாலையின் மணிகளின் விசேஷத்தன்மையாகும். எல்லாருமே விசேஷ ஆத்மாக்கள், வித்தியாசமான விசேஷத்தன்மைகளை கொண்டிருக்கிறாங்க. இருப்பினும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு எப்போ இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சமஸ்காரங்களையும் எண்ணங்களையும் ஒருவருக்கொருவர் ஒத்துசைக்கும் பொழுது மட்டுமே அன்பு இருக்க முடியும். இதற்காக எளிதான தன்மை, ஈசினஸ் மற்றும் இலகுவாக இருக்கும் நற்பண்புகளை கிரகியுங்கள். இதுவே இன்றைக்கு அவ்யக்த இஷாரா. ஏன் இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு பலவிதமான எண்ணங்களை நாம வச்சிருக்க கூடாது. ஆனா நாடகத்துல நம்ம எல்லாரும் நடிகர்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சிருக்கணும். நாம் எல்லாரும் நம்முடைய பாகத்தை தனித்தட்டவர்களாக நடிக்கணும். ஆனா அந்த விசேஷத்தன்மையை நாம கொண்டு வரணும் நம்மளுடைய பாகத்தை நடிக்கும் போது. ஆனா பாட்டுக்கு ஏத்த சமஸ்காரம் இல்லைன்னா அவங்களால அந்த பாகத்தை நடிக்க முடியாது.
நம்முடைய பாகத்தை நாம நடிக்கணும் அப்படின்னா நாம அந்த எண்ணங்களை கொண்டு இருக்கணும். ஆனா மற்றவர்களுடைய பாகத்தை நாம அப்படி பார்க்கும்போது என்னுடைய பாகம் அப்படி இல்லையே அப்படின்லாம் நாம பார்க்கிறோம். சூட்சுமமான முறையில இந்த சமஸ்காரங்கள் நமக்கு எல்லார் கூடயும் ஒத்திசைத்து போகணும், அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்ம எல்லார் கூடயும் ஒத்திசைந்து போறோம், எல்லார் கூடயும் நாம ரொம்ப சகஜமா பழகுறோம். இந்த விசேஷ தன்மைகள் எல்லாமே விதவிதமா இருக்கிறதுனால நாம அதை பார்க்க கத்துக்கணும். அப்ப நமக்கு ரொம்ப அன்பு இருக்கும், அழகான விஷயமாக இருக்கும், நிறைய தைரியம் இருக்கு அவங்ககிட்ட, நிறைய ஊக்கம் உற்சாகம் இருக்கு. இப்படி எல்லாருடைய விசேஷ தன்மையையும் பாருங்க. அப்போ உங்களுடைய பாகத்தை நீங்க நடிங்க. அவங்க ராஸ்லீலா பண்ணும்போது என்ன பண்றாங்க? நடனம் ஆடும்போது, கிருஷ்ணா அந்த நடனத்தை ஆடும்பொழுது என்ன பண்றாங்க? மியூசிக் போடுறாங்க. பாட்டு போடும்போது எல்லாருடைய கால் அடிகள் எடுத்து வைத்து அவங்க போடுற அந்த நடனம் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது ரொம்ப சூட்சுமமானது. இதுல நாம ஒரு யார் கூடயோ நாம கஷ்டப்பட வேண்டாம், யார்கிட்டயும் நாம சண்டை போட வேண்டாம். ஆனா எப்ப தேவையா இருக்கோ, என்ன தேவையா இருக்கோ அதற்கு நான் ஒத்துழைப்பை கொடுக்கணும். ஒரு இணக்கமான முறையில என்னுடைய இயல்பை நான் வச்சுக்கணும். இது ஒரு அழகான ஒரு இயல்பு. ஒருவர் மற்றவருக்கு அன்பை கொடுக்கணும். இதை உங்களுடைய இயல்பாக ஆக்கிக் கொள்ளுங்க. அனைவருக்காகவும் நான் அன்பை கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற போது எல்லாரையுமே நமக்கு பிடிக்கும். அப்போ இவங்களும் விசேஷமானவர், அவரும் விசேஷமானவர் அப்படின்னு எல்லாருமே இப்படி பார்ப்பீங்க. அப்போ பாபா நம்மை ஒரு விசேஷமான ஆத்மாவாக பார்க்கின்றார். பாபா நம்மை விசேஷமானவராக்கி இருக்கின்றார், பராமரிப்பை கொடுக்கின்றார். பாபா யார் கூடயும் எந்த சச்சரவையும் கொண்டிருப்பதில்லை. பாபா தனியா இருக்கிறாரா? இல்ல. பாபாவுடைய எண்ணங்கள், சமஸ்காரம் எல்லா ஆத்மாக்களை விடையும் மிகவும் வித்தியாசமானது. ஆனா பாபா எல்லாரையுமே நேசிக்கிறார். சோ நாமும் கூட வித்தியாசங்களை பார்க்காமல் எல்லாரோடையும் ஒத்திசைந்து வாழணும். இப்படிப்பட்ட ரெக்கார்டை நாம வச்சிருக்கணும். இந்த விசேஷ தன்மையை அந்த மாலையின் மணிகள் கொண்டிருக்கிறாங்க. நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். விசேஷ மணிகளாக நாம் இருக்கும்போது நம்முடைய பழக்க வழக்கங்களை விசேஷமானதாக நாம் ஆக்கிக் கொள்ளணும். இது நம்மளுடைய விசேஷத்தன்மை அப்படின்ட்டு நாம எல்லாருடைய விசேஷத்தன்மையை பார்க்கணும், யாருடைய பலவீனங்களை பார்க்க கூடாது. இதுவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய பயிற்சி செய்ய வேண்டிய வீட்டு பாடம். ஓம் சாந்தி. கோடானு கோடி பாக்கியமும் ஆசீர்வாதமும். அவ்வியக்த முரளி மீட்டல் 1969 முதல். पदम गुना भाग्य और वरदान। முரளி தேதி ஏப்ரல் 13, 1973. भक्त और भावना का फल। विश्व कल्याणकारी सर्वशक्तिवान பக்தர் மற்றும் பக்தியின் பலன் என்பது தலைப்பு. और भावना का फल देने எவ்வாறு பக்தர்கள் அவர்களுடைய பக்தியின் பலனை பெறுகின்றார்களோ அதே முறையில் ஒரு உணர்வோடு உங்கள் முன்னால் வாழ்க்கை தானத்தை கேட்கிறாங்க, மன சாந்தி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவிற்கு உங்களால் அந்த பக்தியின் உணர்வுகளுக்கு நீங்கள் அந்த பலனை கொடுக்க முடியுமா? உங்களுக்காக அவர்கள் அந்த உணர்வுகளை கொண்டிருக்காங்க, உங்களால் அந்த பலனை கொடுக்க முடியுமா? எந்த ஒரு பெரு பேற்றை அவருடைய சொந்த முயற்சியின் மூலம் அவர் பெறுகின்றாரோ அது அதற்கான ஒரு பலன் அவருக்கு கிடைக்கின்றது. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க கிட்ட எந்த ஆன்மீக சக்தியும் இல்லை, தந்தை கிட்ட இருந்து உங்களால இப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு
அவருடைய உணர்வுக்கு ஏற்ற பலனை உங்களால் கொடுக்க முடியுமா? बाप को तो पीछे அவர்களுக்கு छोड़कर தந்தையை चले மட்டுமே जाएंगे, தெரியும். उन्हें दिलासा मिले। அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம் यदि தந்தையிடமிருந்து आत्मा கிடைக்கிறது. से प्राप्त हो सकता है, அவர்களால் तब ஒரு उनकी அவங்களுடைய आत्मिक डायरेक्शन பக்திக்கான அந்த मार्ग உணர்வுகளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் பொழுதுதான் கொடுக்க ऐसी முடியும். भावना So, वाले உங்களுடைய புத்தியினுடைய யோகம் தொடர்புடையதாக இருக்கிறது. अन्य पुरुषार्थ இப்படிப்பட்ட करने का பக்தர்கள் प्रयास உங்கள் करें, முன்னால கடைசியில வருவாங்க. करते हैं, लेकिन अंत में அவர்கள் पुरुषार्थ करने का சொந்த कोई முயற்சியின் समय மூலம் नहीं था அவங்க और ना ஒரு आत्माओं की பலனை शक्ति அடையக்கூடியவர்கள் थी। வருவாங்க. ஆனா ऐसी கடைசியில आत्माओं को நேரமும் साधक இருக்காது समझ முயற்சி பண்றதுக்கு. ஆத்மாக்கள் கிட்ட आत्मा சக்தியும் இருக்காது आत्मा முயற்சி की செய்யறது. नहीं करता அப்படிப்பட்ட है। ஆத்மாக்களுக்கு अब உங்களுடைய इससे ஒத்துழைப்பின் उनके அடிப்படையில் भाग्य का உங்களுடைய फल दिलाने के निमित्त அருள்பவராக நீங்க ஆகணும். அதற்கான वे கருவிகள் यह ஆகணும். समझेंगे அவர்களுடைய कि பக்த शक्ति உணர்வுகளுக்கு समारोह நீங்கள் विजय பலனை प्राप्त கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். जो இதன் बाप மூலம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால் தான் நினைவு செய்யப்படுகிறது. ஒரு நொடியில் जैसे அப்பாற்பட்ட उनके सभी விஷயத்திற்கு चेहरों சக்திகள் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு நினைவு கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லைட்டை நீங்க கொடுக்கறப்ப அங்க இருக்கிற கிருமிகள் அழிந்து போகுது. ஒரு நொடியில நீங்க இதை ஆன் பண்ண உடனேயே ஒரு சக்தி வாய்ந்த ரூபத்தை சக்திகளாக நீங்கள் வரும் பொழுது அங்க வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கும். சோ யாரோ ஒருத்தர் ஒரு நொடியில அந்த சுவிட்சை போட்ட உடனேயே அங்க லைட் வருது. அப்படின்னா நாம் ஒரு தூய்மையான எண்ணம், தூய்மையான உணர்வை ஒரு நொடியில நாம் வச்சிருக்கணும். அப்ப அந்த ஆத்மாவும் அதனால நன்மை அடையும். இதுவே எண்ணங்களினுடைய ஒரு ஆழி, சுவிட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கிய உடனேயே அந்த ஆத்மாவினுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உள்ளுக்குள்ள அவர் உருகி போவார். ஏன்னா ஆத்மாக்கள் கடைசியில வரும்போது அவர்கள் திருப்தி அடைவார்கள். இவன் கொஞ்சோண்டு கொடுத்தா கூட கடைசியில வரவங்க திருப்தி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பாட்டு என்ன அப்படின்னா வெகு சில ரொம்ப கொஞ்சத்தை பெறுவதுதான். ஆனால் அவர்களுக்கு பேரு அதுவே அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஆயிடும். ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடைய ஆசைக்கான அந்த பலனை நிச்சயமாக பெறணும். யாருக்குமே எதுவும் கிடைக்காம போகக்கூடாது. இதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஸ்திதி அப்படிங்கிறது ரொம்ப சக்திசாலியாக இருக்கணும். நீங்க எல்லா சக்திகளையும் உங்களுக்குள்ள கிரகிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த சக்திகளின் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் சம்பாதிக்கிறீங்க. இதைதான் நீங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஏற்றுக்கொள்ளும் சக்தியை சில பேருக்கு கொடுக்குறீங்க, பொறுமை சக்தி சில பேருக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த சக்தியை நீங்கள் கொடுப்பீர்கள். அச்சா முரளி தொடரும் நாளை. ஓம் சாந்தி.